ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஈஸியாக வீட்டில் எப்படி ஆனியன் சமோசா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கப் அளவுக்கு மைதா எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 to 5 சமோசா நமக்கு கிடைக்கும். ரீஃபண்ட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் ராவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பும் எண்ணெயும் எல்லா மாவு பக்கமும் நல்லா படணும். அதே மாதிரி கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம எண்ணெய் ஊற்றுனது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். சுடு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஊற்றிடாதீங்க, ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பசைஞ்சதுக்கப்புறமா பேடா ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வைக்க வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நான் மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கோங்க. மசாலாவுக்காக மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள், இதெல்லாம் மட்டும்தான் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்லா வெங்காயம் சுருண்டு மசாலா எல்லா பக்கமும் அப்சர்வ் ஆகணும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மசாலாலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக கடையில் இருக்க டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கடை சமோசாவோட டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேடா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு பேடா எடுத்து இந்த மாதிரி நார்மலாக எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தோசைக்கல்லில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டாக வெந்தால் போதும். அதை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே லைட்டாக மைதா மாவில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம். அதை லைட்டாக கம்மு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக சமோசா நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எல்லா சமோசாவையும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஆனியன் சமோசா நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா சவக்க விடுங்க. சவக்க விட்டு எடுத்தோன்னே செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்